ஸ்டாலின் சார், இந்த உடன்பிறப்பின் குரல் தேவையா? ஏன்னா கண்ணாடி முன்னாடி போய் நம்ம நின்றாலே நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு கிளீனா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதை விட்டு இந்த உடன்பிறப்பின் குரல், அதுக்கப்புறம் அந்த குரல்ல 4,60,60,000 பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த கருத்துக்கள் என்னவா வரும்னு எல்லாருக்குமே தெரியும். மானே தேனே, தமிழ்நாட்டின் வாட்டர் டேங்க், தமிழ்நாட்டின் விடிவெள்ளியே, தமிழ்நாட்டின் உதய சூரியனே, தமிழக மாற்றமே, தமிழகத்தில் வெளிச்சமே இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அதாவது 4,60,000 பேரும் சொன்னாங்க அப்படின்னு தானே சொல்ல போறீங்க. இப்ப கூட உங்க தப்பு என்ன புரிஞ்சுக்காம விளம்பர மாடல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதே விளம்பர மாடல்னாலதான் மக்கள் உங்களை தூக்கி அடிச்சிட்டாங்க. ஸ்டாலின் சார், இந்த கருத்து கேட்கறதுனால மக்களோட வாழ்க்கை மாறிடுமா? இதே மாதிரி ஒரு கருத்து கணிப்புல தான் 200 இடத்துல நீங்க ஜெயிப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா ஜெயிச்சிங்களா? ஸ்டாலின் சார், நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க. நின்று பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு குரல் இருக்குல்ல, அந்த குரல் சொல்லும் நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணலன்னு. இங்க உள்ள ஒரு உண்மையை சொல்லும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த வாட்டி ஜெயிக்க முயற்சி பண்ணலாம். அதை விட்டுட்டு இப்போ ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதை சன் டிவில ஃபிளாஷ் நியூஸா போட்டுட்டேன்னா எப்படி சார் முன்னேற முடியும்? ஸ்டாலின் சார், கொஞ்சம் முழிச்சுக்கோங்க.